Watch full episodes on Jio Hotstar. எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க? மாமியாரே காப்பாத்துங்க. சும்மா மாமியாரே காப்பாத்து மாமியாரே காப்பாத்துறேன். இப்ப பாரு அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். மோட்டோ என் தம்பி என் நண்பா நீ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிற? இன்ஜின் ஆஃப் பண்ணனா கார் கீழே விழுந்துரும்பா. சொன்னா கேளு. ஓகே அவ்வளவுதான் விடு. அநேகமா சாருக்கு எதிரா யாரோ வாய் திறந்திருக்காங்க. அதோ பாருங்க செக்யூரிட்டி அவங்களை எப்படி துரத்துறாங்கன்னு. ஒருவேளை இந்த நெட் டோரை நம்மளால ஓபன் பண்ண முடிஞ்சா நல்லா இருந்திருக்கும். மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த நெட் டோர் ஓபன் பண்றதுல நம்ம எப்ப வெற்றி அடையறோமோ அன்னைக்கு நாம மறுபடியும் அங்க போய் நம்மளோட போராட்டத்தை ஆரம்பிக்கலாம். மோட்டோ என் உயிர் நண்பா, அந்த லேசர் பிளேட்டை தொட்டுட்டா நம்ம எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவோம்ப்பா. இப்ப பாருங்கடா. மோட்டோ கலையிடுமா கலையிடு. சூப்பர்ப்பா மோட்டோ சூப்பர். பார்க்கிங் ஆயிடுச்சு. எங்கேயோ உள்ள பார்க் பண்ணிட்டோம்டா. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. எங்களுக்கு எதுக்காக ஹெல்ப் பண்ண முதல்ல அத சொல்லு. எனக்கு உங்க அப்பாவை நல்லா தெரியும். அப்புறம் நான் தான் உங்களை இங்க வரவழைக்கிறதுக்கு எல்லா இடத்துக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் நீ மோட்டோ தானே? ஆமா நான் தான் மோட்டோ. என் பேர் தான் மோட்டோ. நீ அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்க. இது என்னுடைய உயிர் நண்பன் பத்துலோ. இது டாக்டர் பூசணிகா மணிய. இது வந்து இன்ஸ்பெக்டர் சிங்கம். அவன் பலராம் நாயுடு. ஹலோ. இப்ப எங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருச்சு. மோட்டோவை கூப்பிடுறதுக்காக நீங்க அடிக்கடி மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா மோட்டோவோட கனவுல அவங்க அப்பா எப்படி வந்தாரு அடிக்கடி? அவர்கிட்ட இருக்கிற பவர் மூலமா அவரால யாருடைய கனவுல வேணா போக முடியும். ஒருத்தரோட கண்ணை பார்த்து அவங்க மைண்ட ரீட் பண்ண முடியும். அப்புறம் அவங்கள கண்ட்ரோலும் பண்ண முடியும். இதனாலதான் இந்த சக்தியை பறிக்கிறதுக்காக தான் ஹசார் இவரை கைது பண்ணி வச்சிருக்காரு. அதெல்லாம் சரிதான். ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு அவருக்கு மோட்டோவோட ஞாபகம் எப்படி வந்துச்சு? ஓ அதுவா? அப்பெல்லாம் நீ ரொம்ப சின்ன பையன். இவ்வளவு நாள் ஹசார் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துதான் அவர் உன்னை கான்டாக்டே பண்ணாம இருந்தாரு. இப்ப அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அதனால அவருக்கு உன்னோட உதவி கண்டிப்பா தேவைப்படுது. இப்பதான் நீ வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டல. அவரை கண்டிப்பா நீ காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுவேன்னு அவருக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
ஓகே, அப்ப எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. சீக்கிரமா எங்க அப்பா கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க. அவரை நான் காப்பாத்திக்கிட்டு கூட்டிட்டு போவேன். நீ ஏன் இவ்ளோ அவசரப்படுற? அவர் ரொம்ப ஆபத்தானவர் மட்டும் இல்ல, அதே சமயம் ரொம்ப புத்திசாலியானவரும் கூட. நம்மளும் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். சரி, நீங்க எல்லாம் பசியோட இருப்பீங்க, சாப்பிடலாம் சரியா? ஆஹா, சாப்பாடா? அதுக்கப்புறமா நான் உங்களை அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன் சரியா? ஒளிஞ்சுக்கோ. ஹலோ மேம். வாங்க வாங்க, சீக்கிரமா உள்ள போயிடலாம். டாடி, உங்களுக்காக நிலைமை. டாடி, மோட்டு மோட்டு நீ வந்துட்டியா? எப்படிப்பா இருக்க என் அன்பு மகனே? கண்ணா நீ எப்படிப்பா இருக்க என் அன்பு மகனே? டாடி, நீங்க கவலைப்படாதீங்கப்பா. உங்களை காப்பாத்திக்கிட்டு கூட்டிட்டு போக தான் நான் வந்திருக்கேன். என் நண்பர்களோட வந்திருக்கேன். இதுக்கு இருங்க இருங்க. உங்க கண்ணுல யாரு இந்த கண்ட கட்டினது? இருக்க அந்த ஐபேடை எடுத்துடலாம். மோட்டு அது சாரி சாரி, நான் சொல்லவே மறந்துட்டேன். அவரோட கண்ணை தொட்டா கரண்ட் ஷாக் அடிக்கும். அதுக்குன்னு ஒரு கோடு இருக்கு. அந்த கோடை என்டர் பண்ணா மட்டும்தான் அது ஓபன் ஆகும். அந்த கோட் ஹசாருக்கும் லட்டுக்கும் மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அன்பு மகனே, எத்தனை வருஷம் கழிச்சு சந்திக்கிறோம், ஆனா என்னால உன்னை பார்க்க முடியலையே. மினி, என் மகன் எப்படி இருக்காம்மா? அப்படியே உங்களை மாதிரியே இருக்காரு. நீங்க என்ன பாப்பீங்கப்பா? உங்க ரெண்டு கண்ணால கண் குளிர என்ன கண்டிப்பா பாப்பீங்க. முதல்ல அந்த வில்லனை ஒரு வழி பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். மோகன் சேனா, நீ பொய் சொல்லல. உனக்கு ஒரு பையன் இருக்கா, அதனால நீயும் பொய் சொல்லல. நீ மட்டும் பொய் சொல்லல, காக்கா கனவுல வந்து குத்து. எனக்கு காக்கானாலே பயம். அநேகமா நீயும் காக்காக்கு பயப்படுவேன்னு நினைக்கிறேன். என்ன விடுறாப்பா, சொந்தி பண்ணையா, என்ன விடு. வெல்கம் மோட்டு. இனிமே நீயும் என்னோட கைதிதான். தேங்க்யூ மேனே, நீ ரொம்ப புத்திசாலித்தனமா வேலை செஞ்சிருக்க. மோட்டு அப்பாவோட நம்பிக்கையை ஜெயிக்கிறது அவ்வளவு ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லையே. அப்ப எங்க எல்லாரையும் காப்பாத்தி இங்க கொண்டு வந்தது எல்லாமே சூழ்ச்சியா? எல்லாம் உன்னோட வேலை தானா? ஓ, இவ்ளோ புத்திசாலியா இருக்க, இப்பதான் புரிஞ்சுதா? மிஸ்டர் மோகன், என் நண்பா, என்னோட சகோதரா, உனக்கு நல்லாவே தெரியும் நான் பொய் சொல்ல மாட்டேன்னு. பொய் சொன்னா காக்கா கண்ணு குத்தும். எனக்கு காக்கானாலே பயம். ஒருவேளை நீ மட்டும் இந்த மிஷினோட ரகசியத்தை சொல்லலன்னா உன்னோட இந்த அழகான பையன் மோட்டுவோட மூளையை நான் பிளாங்க் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா அவன் ஒண்ணு மட்டும் இல்ல, அவனுக்கு அடையாளம் தெரியாது. உன் பக்கத்துல தான் தொங்கிட்டு இருக்கான், தெரியலையா? ஸ்டார்ட் தி மிஷன். என்னோட நண்பனை விட்டுடுங்க, அவன் வழி தாங்க மாட்டான். நீ என் மகனை எதுவும் பண்ணாத, அவனை விட்டு வேண்டாம். உன்னை கெஞ்சி கேட்கிறேன், அவனை தயவு செய்து விட்டு. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், நான் எல்லாத்தையும் சொல்றேன். டாடி, நீங்க தயவு செஞ்சு ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. மன்னிச்சிடு மோட்டு, வாழ்க்கை பூரா உன்னை நான் காப்பாத்திக்கிட்டு இருந்தேன். இங்க எனக்கு என் வாழ்க்கைக்கே மதிப்பு இல்லாத போது நான் உன்னை இங்க சிக்க வச்சுட்டேன். என்ன மன்னிச்சிடுப்பா, மன்னிச்சிடு. போதும் போதும், ரொம்ப எமோஷனல் ஆகாத, இல்லைன்னா நானும் அழுதுடுவேன். மோகன் சேனா, நீ என்ன சொல்லணுமோ அதை சீக்கிரமா சொல்லு. ஹசார் பாஸ் கேட்டுக்கிட்டு இருக்காரு.
கஜ கஜா ஃபைட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு இதுல 2 செகண்ட் கூட அனுபவமே கிடையாது. காப்பாத்துக்கய்யா. என்ன பண்றதோ? அட, நான் பாத்துக்கிறேன்ப்பா. போடுங்க. கொய்யாங்க. என்னடா மூஞ்சி இது? யாருகிட்ட? உன்னெல்லாம் பார்த்தா குழந்தைங்க பயந்துருவாங்கடா. வாங்கடா. தெரிக்க விட மாட்டோம். யாருகிட்ட? இப்ப பத்தியா வேதாள மாதிரி சுரண்டு சுரண்டு அடிக்கிறான். அது வாங்கடா. அட, பாதாளத்துக்கு போனாலும் பாழா போனதுக்கு திரும்பி வருதுப்பா. கர்ம முடிச்சதுங்க காலியாக மாட்டேங்குதுப்பா. ஒரே வழிதான் இருக்கு. மான்கரத்தை தான். ஓடுங்கப்பா, ஓடுங்க. இல்ல, எங்க அப்பாவை இந்த நிலைமையில விட்டுட்டு ஓடி வர முடியாது. மோட்டோ, ஒரு மனுஷனுக்கும் விக்கெட்டு தான் முதல்ல முக்கியம். உன் விக்கெட்டை நீ தக்க வச்சுக்கிட்டா தான் உங்க டேடியை பார்க்க முடியும், கட்டி பிடிச்சி அழ முடியும். இப்போதைக்கு நம்மளால ஓட தாண்டா முடியும். ஏறி மிதிச்சிட்டு வா மோட்டோ. நல்ல வேலைப்பா. இது என்னது? உங்களால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது. சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபல. அதாவது ஏன் பாசிபிள். இங்க அம்ப்ரெல்லா ஏதாவது கிடைக்குமா? என்ன மழை வர போகுது. அதான் என்னது? செம காமெடி. இப்ப இங்க மழை வர போகுதா? இந்த சார். தேங்க்யூ. இது என்னது? இப்ப இந்த நீ கன்ன மேல காட்டி ஒரு வாட்டி ஃபயர் பண்ணு. ஒரு விக்கெட்டு, அடுத்த விக்கெட்டும் போச்சு. என்னடா ஓவரா கத்திட்டு வந்தாங்க, கடைசியில பார்த்தா எல்லாரும் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. பேசி எடுத்ததுக்கு அப்புறம் என்னல பேசாச்சு, பாடியை தூக்குங்கவே. என்னல மெதுவா வரீங்க, பாடியை இழுத்துட்டு ஓடி வாங்கவே. இது யாரு ஹெட்போன் காத? நீங்க சீக்கிரமா இந்த கார்பேஜ் கூடக்குள்ள குதிச்சிருங்க. அதுக்கப்புறமா நீங்க கார்பேஜ் ஸ்டஃப்குள்ள நேரா போயிடுவீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உங்களை வெளியே கொண்டு வரேன். சீக்கிரம் சீக்கிரம் போங்க போங்க. அட வரட்ட மாட்டியா? போ மோட்டோ, தெரிக்க விடு. தெரிக்க விடு, சின்ன துவைக்கிறியே. அப்பா வந்து பாட்டி, மாமா, மச்சான், அடிக்காதீங்க. நான் உன்னை காப்பாத்துறேன். ஏன் அடிக்கிறேன்? மண்டை பயல. என்னது மண்டை பயிலவா? எல்லாரையும் நான் தான் மண்டைன்னு சொல்லுவேன். ஏற்கனவே அந்த மினி மண்டை எங்களை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி மாட்ட வச்சுட்டா. நான் வாழ்க்கை ஃபுல்லா அந்த வெந்தவாயனுக்கு சிங் சாங் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த வெந்தவாயன் என்ன பார்த்து பிளாங்க் மைண்ட்னு சொல்றான். அவனுக்கு என்ன பத்தி எந்த கவலையும் இல்ல. ஆனா இன்னைக்கு இந்த பிளாங்க் மைண்டால என்ன பண்ண முடியும் நான் காட்டுறேன். உள்ள லேப்ல பார்த்தல எப்படி நான் உங்களை எஸ்கேப் பண்ணி விட்டேன்னு பார்த்தல. இவன் சொல்றது சரிதான். இவன் அந்த லிவரை வேணும்னு தான் தட்டி விட்டான்னு எனக்கு தான் தோணுது. சரி, அப்ப நீங்க என் கூட வாங்க. மோட்டோ, இதுக்கிட்டலாம் பேசி வீணடிக்காதடா டைம். வாட நம்ம. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.